இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த மனுஷன் எங்க போயிட்டா? அண்ணா என்ன பண்ற? பிரசாத் தாத்தா இங்கதான் இருக்காரு. நீ எங்கண்ணா போயிட்டு இருக்க? மித்ரா, உன்னையும் லக்ஷ்மியும் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒருத்தருக்காக இன்னொருத்தர் பிறந்த மாதிரி இருக்கீங்கப்பா. லக்ஷ்மி உங்ககிட்ட அன்பா நடந்துக்கிற விதமாகட்டும், நீ லக்ஷ்மி மேல காட்டுற பாசம் ஆகட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது எந்த ஜோடியா இருந்தாலும் உங்களை மாதிரி தான் இருக்கணும்னு தோணுது. தேங்க்யூ சோ மச் தாத்தா. மித்ரா, என்ன டாட்? நம்ம பிரசாத் சார் லக்ஷ்மியும் உன்னையும் ரொம்ப நேரமா கவனிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன் டாட். நினைக்கிறது என்ன மித்ரா, அதுதான் உண்மை. நேத்து என் பிறந்த நாள் ஃபங்க்ஷன்ல அத்தனை பேர் இருந்தும் நீங்க 2 பேரும் தான் கியூட் கப்புலா இருந்தீங்க. பார்க்க எவ்வளவு நல்லா இருந்தது தெரியுமா? நீங்க வீட்டுக்கு வந்த உடனே திருஷ்டி சுத்தி போட சொல்லிருக்கணும். மனுஷன் எங்க போயிட்டா? அவகிட்ட உடனே பேசி ஆகணுமே. ஹலோ, யா. என்ன நீரஜ், கொஞ்சம் பார்த்து வர மாட்டியா? மித்ரா, இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு கோவப்படுற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீரஜ், ஏதோ ஒரு சின்ன டென்ஷன்ல இருந்தாதான். மித்ரா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ எனக்கு தெரியக்கூடாதுன்னு ஏதாவது உண்மையை மறைக்கிறியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதாவது எனக்கும் மனிஷாக்கும் என்கேஜ்மெண்ட்னு தெரிஞ்சதுல இருந்து உன்கிட்ட நிறைய மாற்றம் தெரியும். எதுக்கோ பதட்டப்பட்டுட்டே இருக்க, திடீர்னு கோவப்படுற, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எரிச்சல் ஆயிட்டே இருக்க. என்னதான் விஷயம்? நான் தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றல நீரஜ். இல்ல மித்ரா, உன் மனசுல ஏதோ இருக்கு. சொல்லு. நான் மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு இஷ்டம் இல்லையா? ஆமா, நீயும் மனிஷாவும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. நீரஜ், நீ ஷாக் ஆயிட்டல. இந்த மாதிரி ஷேக்கிங் டைலாக்லாம் சொன்னா யாரா இருந்தாலும் ஷாக் ஆவாங்க. மித்ரா, உண்மையை சொல்லு. சின்ன வயசுல இருந்தே என்ன பார்த்தாலே உனக்கு பிடிக்காது. என் மேல எப்பவுமே கோவப்படுவேன். அந்த கோவத்துல தானே இப்படி பேசிட்டு இருக்க? அப்படி இல்ல நீரஜ். நீரஜ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மனிஷாவும் அண்ணனும் எவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு உனக்கு தெரியும்ல. ஆமா, அதுக்கு மனிஷாவுக்கு ஏதோ பிஸ்னஸ் ஆம்பிஷன் இருக்கு. அந்த ஆம்பிஷனை ரீச் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சா, இப்போ என்னடான்னா அதை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்க போறா. அவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. அவ அச்சீவ் பண்ண வேண்டியதை அச்சீவ் பண்ணாமலே கல்யாணம் பண்ணிக்க போறாளேன்னு ஒரு சின்ன வருத்தம். அப்படியா? டேய், எல்லாரும் அங்க இருக்கும்போது நீங்க இங்க என்ன பண்றீங்க? வாங்க கீழே போலாம். சரி வாங்க. என்னம்மா விசேஷம்? ஒன்னும் இல்ல தாத்தா, வீட்ல நல்ல விஷயங்கள் நடக்கும்போது இனிப்புகளை பகிர்ந்துக்கணும். இன்னைக்கு மனிஷாக்கும் நீரஜ்க்கும் என்கேஜ்மெண்ட் நடத்துறதுக்கு முகூர்த்த தேதி குறிக்கிறீங்கல்ல, அதனாலதான் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டா நடக்க போற நிகழ்ச்சியும் அதே அளவுக்கு எல்லாம் சுபமா முடியும். அப்படியே உன் தாத்தா மாதிரியே பேசுறம்மா. அவனோட வளர்ப்பு வீணா போயிடுமா என்ன? உன்னை பார்க்கும்போது எனக்கு அவனை பார்க்குற மாதிரியே இருக்குமா. இங்க பாருங்க ஐயரே. அம்மா, மனிஷாக்கும் நீரஜ்க்கும் நிச்சயதார்த்தம் நடத்துறதுக்கு ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேம்மா. அம்மா மனிஷா, இந்த பேப்பர் எடுத்து பொண்ணோட பிறந்த தேதியை இதில் எழுதி கொடுமா. தம்பி நீரஜ், உன்னோட பிறந்த தேதியை இதில் எழுதி கொடுப்பா. சரிங்க ஐயா. ஜாதகம் பொருந்தக்கூடாது. அந்த காரணத்தினாலேயே இந்த நிச்சயதார்த்தமும் கல்யாணமும் நடக்கவே கூடாது. ஜாதகம் பொருந்தக்கூடாதுன்னா சரியான டேட் ஆஃப் பர்த் கொடுக்க கூடாது. இது பாருங்க ஐயா, நீங்க தயங்குறத பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஐயா, இவா 2 பேரோட பிறந்த தேதியை வச்சு முகூர்த்தம் குறிக்கலான்னா
ஒரு முகூர்த்த தேதி கூட சரியா கிடைக்க மாட்டேங்கிறது. இந்த 365 நாள்ல உங்களுக்கு ஒரு முகூர்த்தம் கூட கிடைக்கலையா ஐயரே? ஆமாப்பா, இவங்க ஜாதகத்தை வச்சு பாக்குறச்சே இப்போதைக்கு முகூர்த்த தேதி கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. இன்னும் ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணணும். மனிஷாவுக்கும் நீரஜுக்கும் கல்யாணம் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கணும்னு நினைச்சேன். இப்போதைக்கு அது நடக்கிற மாதிரி தெரியல. நடக்கும் தாத்தா. மனிஷா, உன்னோட பிறந்த தேதியை நீ மறந்துட்டியா? இல்லனா தெரியாம தப்பான தேதி எழுதிருக்கியா? ஒரு நிமிஷம் அதை காட்டுங்க. இந்த லக்ஷ்மி ஒருத்தி என்னோட எல்லா விஷயங்கள்லயும் தடங்களா வந்து நிக்கிறா. கடைசியில இங்கேயும் என் பிளான் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி பண்ணிட்டு இருக்கா. என்ன மனிஷா இது? மறதிங்கிறது இருக்கலாம், அதுக்குன்னு பிறந்த நாளையே மறக்கிற அளவுக்கு மறதியா? ஐயரே, மனிஷா தெரியாம டேட் ஆஃப் பர்த் தப்பா எழுதிட்டா. ஒரு மாசம் முன்னாடி தள்ளி போட்டு இப்ப ஜாதகத்தை பாருங்க. ஐயா, 2 பேரோட ஜாதகமும் அமோகமா பொருந்தி இருக்கு. இந்த வருஷத்துல எப்ப வேணாலும் கல்யாணத்தை தாராளமா வச்சுக்கலாம். எப்ப வேணுமோ அப்படி வச்சுக்கிறதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல எந்த முகூர்த்தம் வருதுன்னு அதை சொல்லுங்க. வர சனிக்கிழமை நல்ல முகூர்த்தம் இருக்கு. அடுத்த மாசத்திலேயே நல்ல முகூர்த்தம் இருக்கு. எந்த நாள்ல வச்சுக்கலாம்? நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு மாச கணக்குல எதுக்காக எதிர்பார்க்கணும்? வர சனிக்கிழமையே டேட்டை குறிச்சிருங்க.